ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே ஆரம்பிக்க போறோம். இங்க தான் இருக்கிறோம் நம்ம. ம், ஒரு புது ட்ரக் வேற நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சேம் பென்ஸு. அதனால அது இருக்கட்டும் அப்படியே ஓரமா. இப்போ நம்ம ஆர்டர் எடுக்க வேண்டிய இடத்த பார்க்கலாம். எஸ், இங்கே 3 இருக்கு. பக்கத்துல இருக்கிறது இதுதான் இப்போதைக்கு. அப்புறம் இது நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இது இன்னும் எடுக்கல. இதுவும் எடுக்கல. அதனால ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல இருக்கிறத பார்ப்போம். பக்கத்துல இருக்குன்னா சுத்தி வருது. சரி பரவால்ல. இங்க பாருங்களேன். நான் ரிவர்ஸ்ல போனாலே எடுத்துடலாங்க. என்னங்கடா டேய்! உங்க மேப்ல அடச்சே! மேப்ப ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம சுத்தி வர வேண்டியது. இப்படியே போயிடலாம். பின்னாடி ரிவர்ஸ்லயே போனாலே அந்த கம்பெனி வந்துரும் போலது. எஸ். பார்த்தீங்களா? இங்க தாங்க இருக்கு. இங்க தான் இருக்கியா நீ? அப்படின்ற மாரி. அப்படி ஐ ம். ஓகே. உள்ள போலாம். என்டர். ஓகே 3 இருக்கு. இதெல்லாம் டப்பாவுல இருக்கு. அதனால வேண்டாம். ஒரு லைவா இருக்கிற மாரி எடுப்போம். இது ரொம்ப தூரமா இருக்கு. இது கொஞ்சம் பக்கமா இருக்கு. இது ரொம்ப பக்கமா இருக்கு. நம்ம இதுவே எடுக்கலாம். இது ஏதோ ஒரு பைப்புங்க. இந்த பைப் எடுக்கலாம். ஏய் எங்கடா இருக்க? ஓ! அந்த சைடு இருக்கியா? வண்டி பார்த்தீங்களா? கும்முன்னு இருக்கு பாருங்க. எடுக்காத எடுப்போம் எப்பவுமே. அப்பதான் நல்லாயிருக்கும். ஓகே. லாக் பண்ணியாச்சு. இப்போ இத எடுப்போம். எந்த சைடு போணும்? பைப் பார்த்தீங்களா? இரும்பு தான் அது. எப்படி வருது பாருங்க. ம். அப்படியே வெளிய போயிட வேண்டியதான். இப்ப எந்த சைடு போடணுமோ? ம். அப்பா!
ஓ! 16 மணி நேரம். அடப்பாவி! பதினாறு மணி நேரம். ஒரு பெரிய டிராவலா இருக்க போதுங்க. அப்பா! வேற கச்ச 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 கச்சன்னு நிக்கிறானுங்க. நம்ம இதிலயே பூந்து போயிடலாம். பெரிய விஷயம்லாம் இல்ல. பாத்தீங்களா? இங்க வழி இருக்குது. எதுக்கு அப்படி நிக்கிறானுங்கன்னே தெரியல இவனுங்க. ஓ! அந்த சைடு போறவங்கலாம். அதாங்க. எல்லாம் அந்த சைடு போறவனுங்க. அவ்வளோ பெரிய வழிய அடைச்சிட்டானுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல இவனுங்கலாம். இப்ப நம்ம இருக்கிற இடம் இது. ஒரே நிமிஷம். அது உள்ள போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓஹோ! இப்ப நம்ம ஸ்லோவாக்கியாவா? ஏதோ ஒரு ஊர்ல இருக்கோம். அதான் இங்க தான் இங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்ம கொண்டு போய் இத வந்து கிட்டத்தட்ட 2, 3 கண்ட்ரி தள்ளி போய் சேர்க்கணும்னு நெனைக்கிறேங்க. அப்படிதான் இது நெனைக்கிறேன். பார்க்கலாம். வண்டி சின்ன ரோடாப்பமா இருக்குதா? பரவால்ல. அது எப்படி? அந்த சின்ன ஒரு பிரச்சனை. அந்த கண்ட்ரோல புடிக்குதான். புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிடலாங்க. எல்லா இடத்துலயும் வேகமா போணும்னா, அது நடக்கிற காரியம் கிடையாது. பாருங்க வண்டி நல்லா சென்சிட்டிவா இருக்கு. வண்டி சென்சிட்டிவா இல்ல. பின்னாடி இருக்கிற ட்ரெய்லர் சென்சிட்டிவா இருக்கறனால வண்டி ஈஸியா திரும்புது. அதான் பிரச்சனையே. இப்ப அடுத்த ஊருக்கு வரப்போறோங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டா அடுத்த ஊருக்கு வந்தாச்சு பாருங்க. 11 மணி நேரம் இருக்கு. அத 15 மணி நேரம் முடிச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஓ!
லைட்டாக இடித்தாலே தூக்கி தூக்கி போட்டுருங்க வண்டியை. ஏன்னா வண்டி ஸ்பீடு இருக்கிறனால லைட்டாக இடித்தாலே போதும், தூக்கி போட்டு. ஸ்லோவாக போனால் பிரச்சனை இல்லை, ஆனால் வேகமாக போய் லைட்டாக தட்டினா போதும், அவ்வளோதான் கதை கத்தல். அவ்வளோதான். பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த வியூ வந்து செட் ஆகாது. உள்ளே போயிடலாமா? உள்ளே போய் உள்ளேயும் பென்ஸ் நல்ல வண்டி தான், அதுதான் ஒரு குறைலாம் கிடையாது. நல்ல ஒரு, ஆனால் உள்ளே எவ்வளோ பட்டன் இருக்கு பாருங்களேன் பா. இடிக்காமல் போனால் நம்ம 40 லெவலில் முடிச்சிடலாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ, வேகமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இடிக்கவும் கூடாது. அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். லைட்டாக தட்டினா முடிஞ்சிச்சு கதை. ஆனால் நான் தட்ட மாட்டேன், அப்படியே ஒரு கண்ட்ரோலை பிடிச்சனா போயிட்டே இருக்கலாம். இதே ஜெர்மனிக்கு வந்தனா பெரிய ரோடு ஆகிடுங்க. ஜெர்மனி வந்துட்டோமா? இன்னும் வரல. இப்போ ஜெர்மனி கடன் தான் போய் ஆகணும். ஜெர்மனி வந்துட்டோன்னா கொஞ்சம் பெரிய ரோடு ஆகிடும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக போயிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். ஓ யாஸ். வா. அப்புறம் நண்பர்களே, கொஞ்சம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நிறைய வீடியோ போட்டு வரேன், இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். சில டைம் செட் ஆக மாட்டுது. கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா கிரிக்கெட் கூட போட்டால் போடுவேன். எப்படி எடுத்தோம் பார்த்தீங்களா? ரிஸ்க்கு தான், பட் வேறு என்ன பண்ணுறது. ரோடு பார்த்தீங்களா? அப்படியே லைட்டாக பெண்ட்லேயே தான் இருக்குது எப்போவுமே.
ஸ்ட்ரெயிட்டா இல்ல அந்த அளவுக்கு. ஒரு வளைவிலேயே போய் நிக்குது. நடுவுல ஒரு ரீசெண்டா இப்போ ஒரு படம் பார்த்தேங்க. ஐயோ அப்பா! படம் ஒரு பேருக்கெல்லாம் செம பேரு தான். ஆ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கான ஒரு ஒரு கதை சின்ன சின்ன இருந்தாலும் கூட, ஸ்டோரிலாம் ரொம்ப கம்மியா இருக்குங்க படத்துல. மாஸு இந்த மாரி விஷயங்கள் தான் பாத்து எடுக்குறாங்க. ஸ்டோரி வந்து பெருசா இல்ல. என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்களும். எல்லாம் எவ்வளவோ படம் எடுத்தாச்சு. திருப்பி ஸ்டோரிக்கு போனா எங்க போறது? அதுவும் தமிழ் சினிமா சொல்லவே வேணாம். லவ் தான் ஸ்டோரியே. என்ன வித்தியாசமா ஒரே லவ்வ வித்தியாச வித்தியாசமா பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல லவ் இல்லங்க. அது வேணா பாராட்டலாம். ஒரு லவ் வந்து ரொம்ப வைக்கல. அது நல்ல ஒரு விஷயம். வைக்காம இருந்தது நல்லது. ஏய் நல்ல வேலை. இதே வேகமா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ தூக்கி போட்டுருக்கோம். பா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின். அவங்க உள்ள ஃபயர் இன்ஜின் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இங்கேயும் நல்லா இருக்குங்க ஃபயர் இன்ஜின். நான் பார்த்துருக்கேன் நேரடியாக வந்து ஃபயர் இன்ஜின் வந்து நான் சந்திராபூர் போகும்போது பார்த்தேன். ஏய் பாருங்க வண்டி பாருங்க. இந்த வண்டி எடுக்கணும்னு நான் இருக்கேன். நான் எப்படி அதை எடுத்து கொண்டு வர முடியலங்க. நிறைய ஆம்புலன்ஸ் போகுது. இதெல்லாம் ஆம்புலன்ஸ் ஊரா? தெரியலையே இது ஆம்புலன்ஸ் ஊரான்னு. பாருங்க எவ்வளோ ஆம்புலன்ஸ். அங்கே நான் பார்த்தேன், இங்கே பார்த்தேன். பாருங்களேன், நம்ம ஸ்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஸ்லோ பண்ணுறான். நம்ம எங்கே இருக்கோம்? ஓ அது ஒரு இதாக இருக்குமா? அதெல்லாம் வேகமாக போக முடியாது. இந்த வியூ நல்லா இருக்கு இல்ல?
பெரிய ரோடு வரும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன், பார்த்தா வரல. ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் வந்துடுது. பா நவுந்தாங்க அவன். அது வரைக்கும் சந்தோஷம். ஆ அந்த பணத்தை பற்றி சொல்லாமல் இருக்கானே. நம்ம இவர் அவர் பேர் என்னது, சூர்யா. சூர்யாவும் அந்த இவர் ஆர்ஜே படம் எடுத்தார், அந்த படம் தாங்க அது. கடவுள் படம், பக்தி படமா இல்லை கமர்ஷியல் படமான்ற மாதிரி தெரியாத மாதிரி போச்சு. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஒன்றேன்னா, அவர் வந்து காவல் தெய்வம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவரை போலீஸாக காட்டியிருக்கலாம், நான் வக்கீலாக காட்டியிருக்காங்க. ஆனால் அதில் போலீஸில் ஒரு சீன் வருவார். அதாவது ஒரு சாமி படத்தையே வேற மாதிரி எடுக்கிறாப்ப, வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனால் படத்தில் இன்ட்ரெஸ்டாக எதுவும் இல்லை பெருசா. அதில் படத்துலேயே செம்ம இன்ட்ரெஸ்டான விஷயம்னா லவ் இல்லாததாங்க. லவ் வந்து அதில் காட்டப்படலை. அது வேணால் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த படத்தை வச்சு நல்லா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் எடுக்கலாங்க ஈஸியாக. ஆனால் கதை நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஸ், இப்போ தான் ஜெர்மனிக்குள்ளே போக போகிறோங்க. கொடியை பார்ப்போம். ஜெர்மனி ஜெர்மனி க்ளோஸ் ரேஞ்சாக அவர் பார்த்துருவோம், அவ்வளோதான். ஓகே, எவனும் ஆறுனே அடிக்கல. நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பெருசாக வருங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டைமை வந்து இதில் ஓவர் கம் பண்ண முடியும் நம்புகிறேன். பா நல்ல வேலை பார்த்தேன், பார்க்கலன்னா அவ்வளோதான்.
அதில் ஒரு ஹீரோயின் போடணுன்றதுக்காக போட்ட மாதிரி இருக்குல்லங்க திருஷாலாம். ஏன்னா அதில் ரோலே இல்லை. அது என்ன ரோல்? ஆனால் வில்லனா ஆர்ஜே பாலாஜி வந்து ட்ரை பண்ணியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்தீங்களாங்க என்ன மாதிரி பண்ண இந்த காரான் பாருங்க, செம்மங்க. ரோடு பாருங்க எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க. எப்படி வந்தான் பார்த்தீங்களா? அவன் அப்படி தான். நம்ம வண்டி வரதை அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவனுக்கு அதை பற்றிலாம் கவலையும் கிடையாது. அவன் பாட்டுன்னு திரும்புவான், வருவான், போவான். அதான் அவன் பிரச்சனையே. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்னப்பா ஆச்சு? நான் எது மேலேயுமே அடிக்கலையே. எப்படி வண்டி கவர்ந்ததுன்னு தெரியலையே. ஆடா பாவிகளா. ஏங்க நான் எது மேலே பாருங்க 100% காலி வண்டி. நான் எது மேலுமே இடிக்கலைங்க. பாருங்க படுத்துக்கிட்டே இருந்தானா அப்படியே இதாகிட்டே இருக்கு பாருங்க. நான் எது மேலுமே இடிக்கலைங்க. எப்படி அது என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஆடா பாவிகளா. இன்ஜின் காலி, எல்லாம் காலி. இன்னும் ட்ரெய்லர் அடி வாங்கிட்டே இருக்கு. போச்சா? நான் எது மேலுமே இடிக்கலைங்க. என்ன மேலே இடிச்சேனே தெரியலையே. அப்படியே டப்புன்னு வண்டிக்கு வந்துச்சு. அடப்பாவிகளா. இதை சதி பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வண்டியை சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணும். கொண்டு போனால் கூட நடக்கிற காரியமா இதெல்லாம்? சரி பார்ப்போம். இவ்வளோ பெரிய டேமேஜ் சரி பண்ண முடியுமா பார்ப்போம். வண்டி இன்ஜின் சரி பண்ணிட்டேன். பொருள்லாம் டேமேஜ்னு போட்டானுங்களே. அடா பாவிலா. சரி ஓகேங்க, ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அநியாயங்க, என்ன நடந்ததுனே தெரிலங்க. திடீர்னு அதுவே கவுந்துச்சுங்க. ஏதோ ஒன்று இடிச்சிருக்கேன், ஆனால் என்ன குறுக்க வந்ததுன்னு தெரியலையே. அதெல்லாம் பிரச்சனையே. எதுவுமே நான் அடிச்ச மாதிரி தெரியலங்க. அது பாட்டு வந்து டபால் இதாகிடுச்சு பாருங்களேன். இப்போ நான் இங்கேயே இதை ட்ராப் பண்ணிடலாம். ஆனால் ட்ராப் பண்ணுறதுன்றது அவ்வளோதான், நம்ம கம்பெனி நஷ்டம் தான் நினச்சிக்கோங்களேன். பட் இருந்தாலும் உடஞ்சாலும் பாருங்க, கம்பி ஒன்றும் உடஞ்ச மாதிரி தெரில. ஆனால் அவனுக்கு உடஞ்சாச்சின்னு போட்டானுங்க. ட்ரெய்லர் வேறு டேமேஜ் ஆகிடுச்சின்னு போட்டானுங்க. ட்ரெய்லரை நம்ம ரெடி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ட்ரெய்லரு. நம்ம ட்ரெய்லர்னால் ரெடி பண்ணிடலாம். இதே நம்ம ஊர்னா ஷார்ட்கட்லாம் பூந்து போயிடலாம். நம்ம ஊர் ஷார்ட்கட்டு தெரியாது இதில். சே, எதையாவது இச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. நான் எதையுமே இடிச்ச மாதிரி எனக்கு தெரிலங்க.
அதுதான் கஷ்டமாகுது. இன்னும் 8 மணி நேரம் இருக்குங்க. போடா போடா. ச்சே. ஏய் இடிக்காம போயிடணும்னு நினச்சேங்க. எட்ட இடிச்சுனே தெரியலையேங்க. எனக்கு அதான் இங்கே மனசே ஆறல. என்ன நடுவில் வந்துச்சு. தபால் சீட்டு அங்கே நடத்திக்கி விட்டுச்சு வருங்க. சே. நான் அந்த படத்தை கூட தப்பா பேசலையே. அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? இதே இடிச்சிருக்கானே. ஆனால் எல்லாம் காசு போச்சு. அது என்ன சொல்லுவாங்க, அவன் கொடுக்குற மணிலாம் காலி. என்ன அந்த இது கிடைக்கும், அது என்ன சொல்லுவாங்க, டைமும் போச்சு. எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல. அது வேறு இருக்குது, பார்க்கணும். திருப்பி பெரிய ரோடுக்குள்ளே வந்துட்டேன். நான் ரோடு பெருசாக இருக்கலாம் தாங்க வேகமாக போனேன். பட் ஆனால் அந்த வேகமாக போனேன் யாரை இடிச்சுன்னே தெரியல. அதான் ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ வீடியோ செக் பண்ண தெரிஞ்சிடல. அப்படியே தூக்கி போட்டுச்சுங்க. ஓ, ஏற்கனவே ஆக்சிடென்ட் பாருங்க, நடுவில் வேறு ஏறுறான். வா, டீன்னு வேகமாக போகிறான் பாருங்க. பாருங்க, ட்ரெய்லர் வந்து 46% காலி. பொருள் வந்து 33% காலி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போனா பாதியில் முழு காசை எடுத்துப்பான். இந்த மாதிரி தான் கார்காரன் உள்ளே வந்துட்டானோ தெரியலையே. கார்காரனே பார்க்கலையே. அவனும் இடிச்சு பறப்பான்ல, அவனையும் பார்க்கவே இல்லையே.
பாருங்க வந்து ட்ரெயிலர் இஷ்டம் பாருங்க அவன் அவன் இடிச்சிட்டு இதெல்லாம் என்னப்பா ரூல்ஸு? பார்த்து போ திருப்பி இடிச்சிடாத. சரியான அந்த வளைவில் அது. இது பிரச்சனை இல்லை, அதை நம்ம கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. சொன்னல ஜெர்மனி வந்துட்டாலே கொஞ்சம் நம்ம கரெக்டாக இதாக போயிடலாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ போ, நான் எப்படி வேணால் போவேன், நீ பார்த்து போய்க்கொன்றான். அதுதான் பிரச்சனை இங்கே. இந்த 3 மணி நேரத்தை 5 மணி நேரமாக முடியுமா? கஷ்டம்தான், பார்ப்போம். ஏன்னா அதுக்குள்ளே தூங்கணுவான் விடமாட்டான். நிறைய ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் பார்த்தீங்களா, சொன்னல ஜெர்மனி 2 மணி ரோடே தனி. பான்னு வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி போயினே இருக்கலாம். பார்த்தீங்களா, ஜெர்மனியில் தான் ஒரு அட்வான்டேஜுங்க. ஜெர்மனி ஃப்ரான்ஸ் கூட அப்படி தான் இருக்கும் ஓரளவுக்கு. நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். நாலு வண்டி போகிற மாதிரி ரூட்டு கொடுத்துருக்கான். டோனை கூட பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துக்கிறான் பாருங்க. அதாவது தாண்டி போகணும். வழி விட்டோன்னு நினைக்காதீங்க, அவன் அப்படியே டக்குன்னு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம், பட் இருந்தாலும் முடிக்கணும் கரெக்டாக. நூறு % காலியாகனா அப்படியே ஓட்டு வந்துருப்பானுங்க. நான் யோசிச்சிருக்க மாட்டேன். 100% போயிடுச்சுங்க. அதான் இது வரைக்கும் 100% தொட்டதே இல்லை ஆக்சிடென்ட்டில். இதான் ஃபஸ்ட் டைம் 100% தொட்டுச்சு.
100 அஸ்டன் சொல்லுவாங்களா, அது மாதிரி 100 அஸ்டன். அவ்வளோதான். பா இடிக்க மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு செம்ம விஷயங்க அது. இடிக்காமல் போயிருந்தேண்ணா. நான் இடிப்பேன் நினச்சி கூட பார்க்கல. என்ன அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சா? ஓ ஆயிடுச்சா? ஓ இங்கே தூங்கியிருக்கலான்றியா? 2 மணி நேரம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். பாருங்க. ஷோ எவ்வளோ எடுக்க போறானே தெரியலையே. லைட்டை போடுவோம். ஏன்னா அப்படியே எழுச்சி கம்மியாகுது பார்த்தீங்களா? ஏதோ பனி மாதிரி ஆயிடுச்சு. ரோடு டேமேஜ் ஆகுது பாருங்க. அடப்பாவி. யாரும் குறுக்க வந்துடுறாங்க தம்பிங்களா. இதெல்லாம் எதுக்கு இப்படி இப்படி போறானுங்க தெரியலையே. ஓ எல்லாம் இந்த சைடு போகிறானுங்க பாருங்க. அந்த ரூட்டு தான் இருக்குது. அப்புறம் என்ன? ஓ அப்படி ஒரு ரூட் இருக்கா? நமக்கு அது போதும். பாரு வெளியே வந்தா பாரு கார் கார். அடப்பாவி, மனசாச்சே இல்ல மாட்டாங்க. மழை பெய்யுது. ஓகே இப்படி தான் திரும்பணுமா? புது ரோடா? இங்கே என்ன 6 நாட்சில் பிரயோஜனம் இல்லை தம்பி அப்படின்றாங்க. பா தண்ணி பார்த்தீங்களா தெரிதா? வழுக்குதுங்க, பிரேக்கே பிடிக்கல. வைப்பர் போட சொல்கிறானா? பிரேக் அடிக்கிறேன், பிரேக் பிடிக்கல.
அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த ஃபீல்லாம் கரெக்டாக கொடுத்துக்குறானுங்க. வழுக்குது. ஆனால் லாஜிக்காக வழுக்கக்கூடாது. ஏன்னா டயர் அந்த மாதிரி டயராக இருக்கணும். வெளிச்சம் இருக்கு. அப்படியே போ. 15 அப்புறம் 30 38. லைட் வெளிச்சமே தெரியல. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். 7:24. பா, தண்ணி ஃபீல் பார்த்தீங்களா? 0 வந்துச்சுங்க. ஆனால் நம்ம வந்துட்டோம். ஓகே, புரியுது. வந்துட்டோம். முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாமே. ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. பிரேக்கு பெருசாக அப்படிதா? அப்பா, வெளிச்சம் இருக்கு பாருங்க. 8 மணிக்கே 8:20 வெளிச்சம் இருக்குங்க. ஆனால் மழை பெய்யுது. போ விடமாட்டேன் நானா. இஷ்டம். ஐயோ, ராங் ரூட்டா? இப்படியே ஏறி வந்துட்டேங்க. எதுவும் வண்டி வரல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓ, இந்த ஊருக்குள்ளே ஏற்கனவே வந்திருக்கேன் நான். வந்துட்டேன். அடுத்து இந்த பிராண்ட்லேருந்து எடுக்கலாம், விஷயம் இல்லை. பா, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் பண்ண வேணாம். எவ்வளோ அசிங்கமாக திட்ட போகிறாங்களா? அப்பா பாருங்கள், போச்சு. எவ்வளோ காசு போச்சு பாருங்கள். என்னடா ஏங்க, எதுவுமே கிடைக்கல பாருங்க. 0ங்க. இவ்வளோ வண்டி ஓட்டியும் பாருங்க, நம்மளுக்கு எதுவுமே ஏறல. பார்த்தீங்களா?
இது 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 தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்கணும். பாருங்க ஃபுல் ரிஸ்க் எடுத்தும் ஒரு இது கூட ஏறல பாருங்க. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு ஸ்கோரும் கிடைக்கல. எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. டோட்டலா காலி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபுல்லா சேதமானனால, அவன் வந்து நமக்கு ஃபுல் இது எடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ்பின்ற ஒரு இருக்கு பார்த்தீங்களா? அதான் முக்கியம். அதில வந்து நம்ம இது ஃபுல்லா முடிச்சிருந்தா, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 அதான் அப்படி எஸ்பி கிடச்சிருக்கும். இப்ப என்னடான்னா அதுவும் போச்சு. இல்லன்னா நம்ம 40 லெவல தொட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால எல்லாமே போச்சு பாருங்க. சரி ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இது வந்து நம்ம குடுத்து தான் ஆகணும். உட்டுருங்க. ஓகே. வெளிய வந்துடலாம். இப்ப நம்ம ட்ரக்கோட நிலைமை என்ன நல்லா தான் இருக்கும். அவன் எந்த காசு தர முடியாதுன்ட்டான். நான் உங்களுக்கு எந்த காசு தர முடியாதுப்பா அப்படின்ட்டான். இதுக்கு மேல என்ன சொல்றது? ஓகே. வண்டிய ஆஃப் பண்ணு. நண்பர்களே பார்த்தீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ஒரு காசு கூட உனக்கு கிடைக்காது போ அப்படின்ட்டான். ஓகே. இது ஒரு வீடியோவா இருக்கட்டுமே. அனுபவம் தானே. ஓகே. இப்போதைக்கு நான் உத்தரம் வாங்கிக்கிறேன். நீங்கலாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.